இன்றைய குத்துபா பேருரையில் மனிதனுடைய இயல்பான குணங்களும் ஈமானிய உணர்வும் என்ற தலைப்பினூடாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சில பண்புகளை சொல்லி அந்த பண்பின் ஒரு ஈமானிய உணர்வு எப்படி விடுதலை பெறும் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக குர்ஆனிய வசனத்தை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குலிகல் இன்சான தஈஃபா, மனிதன் பலவீனப்படுத்தப்பட்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப மனிதனுடைய படைப்பின் இயற்கையான குணம் பலவீனம். அப்ப பலவீனம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தான் என்னென்ன இதுல பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் என்னென்ன பாவத்துக்கு எடிட்டா இருக்கிறேன், எந்த பாவத்திலிருந்து என்னால் வெளிவர முடியாம இருக்குது என்பது நமக்கு அறிந்த விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் பலவீனப்படுத்தப்பட்டவன், பலவீனமானவன், அவசரப்படுறவன். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, அவ பலவீனமாக படைக்கப்பட்ட மனிதன் அவசரக்காரனாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான். எதையும் டக்குண்டு சுதாகரித்து கொள்ளக்கூடிய மனநிலையில் மேக்சிமம் இருக்க மாட்டார்கள். பிரச்சனை ஒன்று வந்தால் அந்த பிரச்சனைக்கான முடிவு டக்குன்னு கிடைக்கணும், நோய் வந்தா அந்த நோய்க்கு நிவாரணி அவசரமா கிடைக்கணும் என்று மனிதன் எல்லா விதமான அடிப்படையிலும் அவசரக்காரனா இருக்கிறான். 1 கோடி ரூபாய் போட்டா அடுத்த கிழமை 1,50,00,000 கிடைச்சிடணும். இது நம்ம அவசரமான ஒரு புத்தி. அப்ப மனிதனுடைய இயற்கையான குணங்கள் என்ன? ஏன்னா மனிதன் கோபிக்கக்கூடியவன், சிரிக்கக்கூடியவன், கவலைப்படக்கூடியவன், அழக்கூடியவன், போட்டு கொடுக்கக்கூடியவன், போட்டு வாங்கக்கூடியவன், பிரச்சனையை உருவாக்கக்கூடியவன், சும்மா இருக்கிறவனை சீண்டி விடக்கூடியவன், இப்படி எல்லா விதமான கெட்ட பண்போடும் மனிதன் இருக்கிறான். எல்லா விதமான மோசமான சிந்தனையோடும் மனிதன் இருக்கிறான். அப்ப எனவே மனிதனுடைய இயற்கையான குணமும் ஈமானிய உணர்வு. எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனை மாற்றுவதற்கு இஸ்லாம் என்ற உணர்வு பூர்வமான மார்க்கத்தை தவிர எதனாலும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில் நபியாக தன்னை அறிமுகப்படுத்தும் போது அங்கே இருந்த பிரச்சனைகள் என்ன என்றால், மனிதன் உள ரீதியான பிரச்சனைக்கு தான் ஆளாகி இருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வ ஹுவ கதீம், கோபத்தால் இழிவால் முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மானசீக பிரச்சனை அதிகமா இருக்குது. அப்ப நம்ம சமூகத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் வந்த அந்த காலப்பகுதியில இந்த இழிவு என்ற ஒன்று அதிகமாக மக்களை சூழ்ந்து இருந்தது. அந்த இழிவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் என்கின்ற முறையில மனிதன் நிறைய அநியாயங்களை செய்திருந்தான், நிறைய கொடூரத்தை செய்வான், தான் அதிலிருந்து வெளியாகிறணும். அப்ப மனிதனுடைய இயற்கையான குணங்களை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஏதாவது ஆபத்து வருகின்ற பொழுது அது வரக்கூடாது என்ற அடிப்படையிலும் அடுத்தவர்களுக்கு வருகின்ற பொழுது கைதட்டி சிரிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அவனுக்கு எத்தனை தானே நம்ம சொன்னோம், அதெல்லாம் விளங்காதுல பட்டுக்கிட்டாரா, படட்டும் நம்ம சொல்றோமா இல்லையா? என்னமோ நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிட்டு போறோம். அவ மனிதனுடைய இயற்கையான குணங்களை நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கூப்பிடு விசாரிச்சா கூட அவர்கிட்ட என்னோட இன்னும் கெட்ட பண்பு இருக்குது மௌலவி, எவ்வளவு ட்ரை பண்ணி மாற்ற முடியல. சில பேர் வாய்க்கு போடுவாங்க, வாய்க்கு என்ன போடுவாங்க, வெத்தலைக்கு போடுவாங்க. சில பேர் குடிப்பாங்க, சில பேர் சிகரெட் அடிப்பாங்க, சில பேர் மூக்குத்தூள் போடுவாங்க. இந்த மாதிரி கெட்ட கெட்ட பண்பெல்லாம் இருக்கும். அழகாக கூப்பிட்டு, உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குதா? ஆமா, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் பேஷண்ட் தான், எனக்கு எல்லா நோயும் இருக்குன்னு வெத்தலாக்கு போட்டுட்டு இருப்பாரு. எப்ப எல்லா நோயும் வச்சுட்டு வெத்தலாக்கு போடுறீங்க, அந்த மெடிசனுடைய பவரை இது உடைக்கும்னு உனக்கு தெரியாதா? என்ன செய்ய, கருமத்தை போட்டு தொலைச்சிட்டா விட பயமா இருக்குதுன்னு சொல்றோமா இல்லையா? சிகரெட் குடிப்பான் மனுஷன், ஏப்பா சிகரெட் குடிக்கிற, என்ன செய்ய முடியும், 10 வயசுல தூக்கினது, என்னமோ பெரிய கல்ல தூக்கி வீரமாக பேர் பெற்ற மாதிரி 10 வயசுல சிகரெட் தூக்கின. 10 வயசுல சிகரெட் தூக்கின பெரிய வேலையாது. 10 வயசுல மம்படியை பிடிச்சா ஒரு நோக்கம் இருக்குது, குடும்ப பிரச்சனை, பாப்பா இல்ல, குடும்பத்தை சுமக்கிற அந்த கஷ்டத்துக்கு மம்படியை தூக்கின்னு சொல்லலாம். சிகரெட்டை தூக்குறதுதான் பெரிய ஒரு வித்துவ வேலையா? நம்ம பாவத்தை செஞ்சு கொண்டு தைரியமா பேசணும்ல. அப்ப அதனால மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணமாக நம்ம பார்த்தால் இஸ்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கியது, இஸ்லாம் எல்லாத்தையும் துடைத்திருந்தது. அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்
தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர். அப்போ ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தோடும் மானசீக பிரச்சனை சம்பந்தப்பட்டதுதான் ஹம்ரு வல் மைசிர். ஹம்ருனா என்ன? சாராயம், போதை வஸ்து. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே சாராயத்தை விடுங்கன்றான். சாராயத்தை விடுங்கன்னா கஞ்சா அடிக்கிறான்னு அர்த்தம் அல்ல. சாராயம் எப்படி ஹராமாக்கப்பட்டுச்சோ அது உடம்புக்கு கேடு விளைவிக்கிறது என்பதனாலையும் உங்கள் புத்தியை மழுங்க வைக்கிறது என்பதனாலையும் இறைவன் தடுத்திருக்கிறான் இல்லையா? அதே போன்று உள்ள அனைத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் ஐஸ் பழக்கம் ஓவராகி விட்டது, இந்த போதை வஸ்துகள் ஓவராகி விட்டது. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே. அப்ப முஸ்லிம்களாக இருக்கிறோம், ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் ஹம்ரு, இந்த போதை வஸ்து சாராயம், ஒல் மைசிர் சூதாட்டம், இந்த ரெண்டும் மனிதனுடைய பொருளாதாரத்தோடும் மானசீக பிரச்சனை சம்பந்தப்பட்டது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபியா வாழ்ந்து பழகின மனுஷன் திருச்சி லொஸ்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஐபி வந்து கீழே இறங்குவதற்கு அவனுக்கு மானசீக பிரச்சனை, அதனால வட்டிக்கு போறான், அதனால பினான்ஸுக்கு போறான், அதனால தப்பான முடிவு எடுக்கிறான். பார்க்கறமா இல்லையா? அப்ப மனிதன் இயற்கையான குணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எந்த ஸ்டாண்டர்ட்ல நின்றானோ அது அந்த கீழே வர்றதுக்கு மனசு வராது. இதை மாத்தியதுதான் மார்க்கம். நீ எந்த பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் அல்லாஹ் உன்னை கீழே போடுவது அவனுடைய விதியில ஒரு சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே தன் ஒட்டகம் இருக்கல, எந்த போராட்டத்திலையும் எந்த ஓட்ட பந்தயத்திலும் ஜெயிக்கும். ஆனா ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தோக்குது ஒரு அரபியிடத்தில். அரபியில தோக்கும்போது சஹாபாக்கெல்லாம் முகம் மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர், இதுவரைக்கும் தோக்காத ஒட்டகம் தோத்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்ட விதி முறையில ஒன்று என்ன தெரியுமா? உயர்ந்தவன் தாழ்க்கப்படுவான். ஏன்னா ஒட்டகம் எவ்வளவு காலம் ஜெயிச்சாலும் ஒரு நாளைக்கு அதுக்கு தோல்வி உண்டு என்பதை ரப்புல் ஆலமீன் உணர்த்தி விட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா? அப்ப யாராக இருந்தாலும் என்னதான் பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் அவர் தட்டிவிடப்படுவார். இது இயற்கையா நியதி. அது கீழே இருப்பவர் திடீர்னு உயர்ந்து போவார், அது இறைவனுடைய நியதி. அது அப்ப அதனால இருந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து மௌத்தாயிடணும் என்று யாரும் எதிர்பார்க்க கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் தோல்வி நிச்சயம், வெற்றி நிச்சயம் இருக்க வேண்டும். ஆனா வெற்றி மட்டும்தான் எனக்கு வாகையாக இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது என்பது ஒரு இஸ்லாமியனுடைய முடிவு கிடையாது. அதனால அல்லாஹு தஆலா மானசீக பிரச்சனை, உலர் ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் எல்லா இடங்களிலும் தீர்வு சொல்லியிருக்கிறான். அப்ப ஒரு மனிதன் கஷ்டம் வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது, சந்தோஷம் எல்லை மீறுகின்ற பொழுது தன்னை மறந்து நடப்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக வேண்டி நீ தோய்ந்து போய்ந்து விடாது, சந்தோஷம் வந்து விட்டது என்பதற்காக எதிரி குதிக்காதே என்று அல்லாஹ் சொல்றான். உனக்கு சந்தோஷம் வந்துட்டு எதிரி குதிக்காத, அதுலயும் என்ன அல்லாஹ்வை புகழ்ந்துக்கள், உனக்கு எல்லாம் லொஸ்ட் ஆகிட்டு மனசு உடைஞ்சிடாத, அல்லாஹ் தருவான்னு எதிர்பார்ப்பு நடந்துக்கள் என்று இறைவன் தன் திருமறையை சொல்கிறான். அப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா மனிதனுடைய முழு உளவியலையும் குர்ஆன்ல அடக்கி அழகாக சொல்கிறான். அப்ப உனக்கு கஷ்டம் வந்தால் சாராயம் போதை வஸ்து பக்கம் பெய்திராத, துன்பம் துயரம் வந்தா அந்த பக்கம் பெய்திராத என்று சோட்டா இன்னமல் ஹம்ர், நிச்சயமாக சாராயம் என்பது அதனுடைய அக்கா தங்கச்சி கூட்டம் குடும்பம் எல்லாம் சேர்த்துக்கங்க. ஒல் மைசிர் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் என்பது காசு வந்து போகுதுன்னா அதுல இருந்து கூடுதலா சம்பாதிக்கிறத மனுஷன் ஆசைப்படும், அது இயற்கையான குணம். என்றாலும் அந்த குணம் உன்னை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதனாலதான் ஜக்காத்த கடமையா இருக்குது. அதனால சதக்காவை இஸ்லாம் நமக்கு மறுமைக்குரிய மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸாக காட்டி தந்திருக்கிறது. அப்ப எனவே பொருளாதாரத்துல மட்டும் நீ மூழ்கிறாத, அது வெறுமனே உன்னுடைய இடுப்புக்கு கீழே விதிக்கக்கூடிய அளவுக்கு நீ வச்சுக்க. ஏன்னா இடுப்புக்கு மேல போனால், தலைக்கு மேல போனால் அதை நீ தாங்க வேண்டி வந்துடும். இடுப்புக்கு கீழால் இருந்தால் அது பரவாயில்லை, தேவைப்பட அப்படி கலந்து விட்டு பேசிட்டே இருக்கலாம் என்று இஸ்லாம் அழகான வழிகளை சொல்லி தருகிறது. அப்ப எனவே இஸ்லாம் மனிதனுடைய இயற்கையான குணங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பதில் சொல்லும். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை வரவேற்கிறார். அவர் கேட்கிறார், அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன்னு சொன்னாங்க. அவரை மூவ்மெண்ட் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அவர் கேள்வி கேட்கிற மெத்தட், அவரோட முக சாயல்,
அவரை பற்றி ரசூல் அறிஞ்சிருக்கிறாங்க. சடசட கோபம் வர மனுஷன் போல விளங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, லா தகலப், அவர் கேட்டால் ஏதாவது பயான் பண்ணுங்க, ஏதாவது உபதேசம் பண்ணுங்க, ஏதாவது நல்ல 4 வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த வார்த்தை தெரியுமா, லா தகலப், நீங்க கோபப்படாதீங்க. ஃபரத்தத மிராரன், திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால லா தகலப், உனக்கு இன்றைக்கான மெடிசன் கோபப்படாம இருப்பதுதான். அப்ப கோபப்படாது என்று ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க? அப்ப கோபப்படாட்டி மனுஷனே இல்லையா? மனுஷனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் கூட கோபம் வந்து இருக்குது. என்னமா யோசிக்கலாம். அதாவது கோபம் வருவது பிரச்சனை அல்ல, கோபத்தால் வர விபரீதம் இருக்குது, அதுதான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லல, கோபப்படாதேன்னு சொன்னாங்க. ஏன்னா எதை எடுத்தாலும் கோபப்பட்டு சில நேரத்துல நம்மள மீறிய 4 வார்த்தை பேசிடுறோமா இல்லையா? பேசுறதுக்கு பின்னாடி மன்னிப்பு கேட்க, அது வேற சப்ஜெக்ட். ஆனா மனிதன் அடிப்படையில் கோபம் வரும். அந்த கோபத்தை அடக்கி மென்று முழுங்கக்கூடியவன் தான் மூமின் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்கள் மூமின்கிற பண்பு. அப்போ கோபம் என்பது இயற்கையான குணம், அது யாரும் மாறுபட்டு போகாது, எல்லாருக்கும் உண்டு. கதிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வே அவர்கள் மீது கோபிக்கிறான். அப்ப கோபம் என்ற பண்பு அல்லாஹ்வுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கோபத்தை காட்டுறோம்? நமக்கு கீழால் இருக்கிறாங்க பாருங்க, மனைவி, பிள்ளைங்க, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, இவங்கிட்ட மீது நம்ம வெளியே ரவுடி மாதிரி கோபத்தை காட்டுறோம். கோபத்தை அடக்க வேண்டியவங்களே அவங்க மட்டும்தான். உங்களுக்கு மேல உள்ளவங்க நீங்க கோபத்தை காட்டுவீங்களோ? இப்ப நீங்க லேபரா இருக்கிறீங்க, உங்க சூப்பர்வைசரை பத்தி கோபத்தை காட்டுவீங்களா? போயா வேலையை விட்டு திறந்து விட்டுருவான். அந்த வேலைக்கு பயந்து கோபத்தை காட்ட மாட்டோம். என்ன செய்ய அப்படின்னு நிற்போம். நிக்கிறோமா இல்லையா? கோபத்தை யார்கிட்ட காட்டக்கூடாது தெரியுமா? நமக்கு கீழால் இருக்கக்கூடிய மனைவிகிட்ட கோபத்தை காட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் கோபம் வந்துச்சுல, காட்டினாங்களா? எப்படி ஆயிஷா நாய் வீட்டுக்கு ஒரு சாப்பாடு பீங்கா வருகிறது, ஆயிஷானை வாங்கி அடிச்சு உடைச்சிடுறாங்க, ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்களா? என்ன சொன்னாங்க? உங்க தாய்க்கு ரோஷம் கூட வந்து ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அப்போ நம்ம யாரும் கோபத்தை காட்டக்கூடாது, மனைவி கிட்ட கோபத்தை காட்டக்கூடாது, பிள்ளைங்கிட்ட கோபத்தை காட்டக்கூடாது, நமக்கு கீழால் இருக்கிறவங்க கூட கோபத்தை காட்டக்கூடாது. அவங்ககிட்ட காட்ட வேண்டியது அன்பு மட்டும்தான் காட்ட வேண்டும். அப்ப எந்த இடத்துல கோபப்படணும் என்றால், எந்த இடத்தில் மார்க்கத்துக்கு முரணாக இருப்பார்கள் அப்ப கோபிக்க வேண்டும். ரசூல் என்ன சொன்னார்கள்? ஆயிஷாவே, உன் இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடல் நாசமாகும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எந்த இடத்துல சொல்ல கோபிச்சாங்க? உசாமாவே, அல்லாஹ்வுடைய சட்டத்திலே என்னை கையடிக்க வந்து விட்டாய் என்று கேட்டு கோபப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கையடிக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கையடிக்கின்ற பொழுது கோபம் வரணுமே தவிர, உன்னை சீண்டி விட்டான், உன்னை நோண்டி விட்டான், உன்னை அடித்து விட்டான் என்பதாக கோபப்பட தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில நினைக்காத சில சம்பவங்கள் நடக்குது. ஒரு முறை ரசூல் அனஸ் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி வந்து காட்டவே ரசூலை சால்வை பிடிச்சு இழுக்கிறாங்க. ரசூலை திரும்பி பார்க்கறாங்க, ரசூலை ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, வருதுல காயமான அளவு ரொம்ப சிவந்து போச்சுது. ரசூலை என்னையா உன் பிரச்சனைன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தந்ததுல இருந்து எனக்கு தாங்கன்னாங்க. அதுக்கு முன்னுக்கு வந்து ஆறுதல கேட்கலாம்ல, முழுத்துதான் கேப்பியோ அப்படி ரசூலை கேட்டாங்களா? ஒன்றும் பேசல, சிரிச்சுட்டு அனசே அவருக்கு இதை கொடுத்து அனுப்பு அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, அல்ல விட ஜனாதிபதி உங்களுக்கு பிடிக்கலுமா? உங்க ஊர் கவுன்சில போய் பிடிக்கலுமான்னு கேட்கிறேன். உங்க ஊர் தலைவரே பிடிக்க முடியலையா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துக்கே தலைவர், அவன் ரவுடிசத்துல அவன் கேட்டார், ரசூலை சிரிச்சுட்டு தானே பதில் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அவன் மனிதனுடைய இயற்கையான குணத்திலிருந்து வேறுபட்டதாகத்தான் இஸ்லாம் இருக்கும். அப்ப அதனாலதான் கோபம் என்ற ஒரு குணம் அவன் இருக்குது. நீ கோபப்படாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையான மனித குணத்துக்கு உரமூட்டி அவனை பாதுகாத்தார்கள். அதுதான் இஸ்லாம். பொய் என்பது நம்ம உடம்புல சேர்ந்த ஒன்று. பொய் பேசுறதுக்கு இல்ல, அது உடம்புல சேர்ந்த ஒன்று. உண்மை பேசாடி பொய் பேசுறது நம்ம தான் கட்டிக்காரன். உண்மைதான் பேச தவறினாலும் பொய் பேச தவற மாட்டோம். ஆனால் ஈமானிய உணர்வு பொய்யை விட்டு தடுக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பொய் பேசுவதை விட்டும் தடுக்கும். தனது உயிர் போற அளவுக்கு இருந்தாலும், தன்னுடைய மானம் போற அளவுக்கு இருந்தாலும், தனக்கு உலகத்தில் விமோசனம் இல்லை என்று பயம் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் பொய்களை விட்டு ஈமான் அவர்களை பாதுகாக்கும். அப்ப மனிதன் இயற்கையான குணம் பொய் பேசுறது, தப்பான ஒரு காரியத்துக்கு போறது. ஆனால்
ஈமானிய உணர்வு அவனை பொய் பேசுவதை விட்டு தடுக்கும். எப்படி தெரியுங்களா? தபூக் யுத்தம் நடக்குது. இந்த தபூக் யுத்தம் நடக்கும் போது 3 சஹாபாக்கள், முக்கியமான 3 சஹாபாக்கள் தபூக்குக்கு போகல. அதுல முக்கியமான ஒருத்தர் கஅப் இப்னு மாலிக் என்ற சஹாபி, பணக்காரர், கவிஞர், மதீனாவில் நல்ல ஒரு புள்ளியாக இருந்தவர். இவர் தபூக் யுத்தத்துக்கு போகல. அந்த வாகனம் இந்த வாகனம் இருக்குதானே, நம்ம போய் திறந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் பின்தாங்கினாரு. கடைசியில உலகம் அவரை ஏமாத்தி விட்டது, பொருளாதாரம் அவரை கண்மூடி விட்டது. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து எல்லோரையும் விசாரிக்கிறார்கள். மனிதன் என்ற இயற்கையான குணம், முனாஃபிக்குடைய பண்பு, பொய்யை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சரி உன்னை மன்னிச்சிட்டப்போன்னு சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி கஅப் இப்னு மாலிக் நிறைய மசூராக்கள் பண்ணுகிறார். தன் குடும்பத்தை கூட நிறைய ஐடியாக்கள் எடுக்கிறார். எல்லா ஐடியாக்களும் பொய்யை முற்படுத்துவதற்கான ஐடியாக்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரையும் வர செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எல்லோரும் வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொருவராக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய டேன் வருகிறது. கூப்பிட்டு முன்னாடி வச்சிடறாங்க. நீ எப்ப வரல? அல்லாஹ்வின் தூதரே, வரன்னு நினைச்சேன், வர முடியாம போயிட்டது. நிறைய காரணங்கள்லாம் நான் அப்படியே செட்டப் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா உங்க முகத்தை பார்த்த உடனே அந்த பொய்களை விட்டு நான் தூய்மை அடையணும், அதனால இதுதான் காரணம். உண்மையை சொல்லிடுறாங்க. நான் பொய் சொல்லி வைக்கலாம். அந்த அந்த முனாஃபிக்கீங்கள் 4 பேர் இடுப்பு வருத்தம் கொட்டாய் சொல்லுவோம் இல்ல, அதை பாதுகாக்க இதை பொய் சொன்னா நீங்க ஊட்டியலா இல்லையா? ஆனா எனக்கு அந்த மனசு வரல, இதுதான் காரணம். உண்மையை சொல்லிடுறாரு. சுப்ஹானல்லாஹ். உண்மையை சொல்வதனால் சின்ன சோதனை, ஆனா பெரிய வெற்றி. பொதுவாக அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டம் என்பது ஒன்றுதான், ஆனா லாபமே 2ஆக இருக்கும். அதான் கஷ்டம் 1, லாபம் 2. கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது ஒன்றுதான், ஆனா லாபம் 2ஆக இருக்கும். பொருளாதாரமாக இருந்தாலும், அதாவது உடல் குணம் என்றா இருந்தாலும், எதை எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா லாபம் 2ஆ இருக்கு. அது எப்படி லாபம்? ஒன்னும் சுகம் இல்லாம இருக்கிறீங்க, லாபம் என்ன? பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டு விடும். அடுத்த லாபம் என்ன? ஆரோக்கியம் கிடைத்து விடும். சரிங்களா? அப்ப ஒரு நஷ்டம் 2 லாபம். பொருளாதாரம் இல்லாம போகுது, ஒரு நஷ்டம். அந்த பொருளாதாரத்தை தேடுகிறோம், அல்லாஹ் தஆலா ஹலாலாக்குறான், நன்மை கிடைக்குது, ஒரு லாபம். பொருளாதாரம் திருப்பி கிடைக்குது, உலகம் வந்தாச்சு, 2 லாபம். அப்ப என்ன கஷ்டம் வந்தாலும் லாபம் 2ஆ தான் இருக்கும். நம்ம புரிஞ்சு கொள்ளணும். உலகத்தில் லாபம் இருக்கும், மறுமையிலும் லாபம் இருக்கு. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். அப்ப எனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான இந்த கெட்ட கெட்ட பண்புகளை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுமையில டபுள் மடங்கா கிடைச்சிடும் எல்லாம். அப்ப இவரு பொய் சொல்ல நினைத்து பொய் சொல்லவில்லை, பொய் சொல்லவில்லை என்பதால் வந்த விபரீதம் என்ன தெரியுமா? சமூகத்தை விட்டு ஒதுக்கப்படுறாங்க, யாரும் பேசல. 50வது நாள் அல்லாஹ் வஹி அனுப்பி அவங்களை நான் மன்னித்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த கவலைக்கான மிகப்பெரிய விமோச்சனம் என்னவென்றால், உலகத்தை விட்டு மறுமைக்கான செலக்ஷன் எடுக்கிறார். சமூகத்துக்கு மத்தியில் புத்துணர்வு பெறுகிறார். தன் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்ற சர்டிபிகேட் எடுக்கிறார். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான இறக்கினான்னா அப்ப என்ன பிரச்சனை? சொர்க்கம் தானே. அப்போ மனிதன இயற்கையான குணங்களில் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டிய மார்க்கம் இஸ்லாம். இன்னொரு சில செய்திகள் நம்ம பார்க்கலாம். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் வாய்த்தக்கமாகுது. மனிதனுடைய குணம் இயற்கை வாய்த்தக்கமாகும். ஏன்னா அபூபக்கர் ஒன்றை பேசினா உமரை மாத்தி பேசுவாங்க. அது இயற்கையான குணம் 2 பேருக்கும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரிதாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கன்னாங்க. அபூபக்கர் ஓடினார்கள், உமர் ரலியல்லாஹு ஓடினார்கள். ஓடி போயிட்டு 2 பேரும் சுமந்துட்டு வராங்க மூட்டைகளை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, உமரே வீட்டில் எதை வைத்து விட்டு கொண்டாந்தீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? கொண்டு வந்தது மாதிரி வீட்டில் ஒரு பங்கு இருக்குது, இங்க ஒரு 10 கிலோ கொண்டாந்தா வீட்டில் ஒரு 10 கிலோ வச்சுதான் கொண்டாந்தேன் அப்படின்னாங்க. ரசூல் அபூபக்கர் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, எதை வீட்டில் வச்சீங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை வீட்டில் வைத்து விட்டு அங்கிருந்த உலகத்தை முழுசா இங்க கொண்டாந்தா அப்படின்னாங்க. அபூபக்கர் உமர் என்ன சொன்னார்? அபூபக்கரோடு எந்த இடத்துல என்னால் மோத முடியாமல் இருக்கிறது. இந்த அந்த ஈமானிய உணர்வால் அவரை நான் வின் பண்ணணும்னு நினைச்சாங்க, வின் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் தான், எல்லா இடத்துலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமரை முந்தவே முடியாம போய்விட்டது. அப்ப ஒரு முறை ஒரு வாய்த்தக்கம் வருகிறது. அந்த வாய்த்தக்கம் வந்தவனையே
மனிதனுடைய இயற்கையான குணம். மனிதன் எவ்வளவுதான் ஹை லெவல்ல இருந்தாலும் ஊர் பேச்சு இன்னொரு ஊருக்கு ஏச்சுன்னு சொல்லுவோம்ல, மண் வாசனை எங்கேயும் மங்கி போகாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த அரபிட்ட உள்ள மண் வாசனை உடனடியாக வெளியாகும். அதுவும் அபூபக்கர் ஆட்டோமேட்டிக்கா வெளியாகும். வித்தியாசமான ஒரு மனிதர் அபூபக்கர். நாங்க என்ன வந்த கோபத்துக்கு 4 வார்த்தை கூட ஏசி போட்டாங்க. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு ஏசி போட்டாங்க. உமர் வார்த்தையை எடுத்துட்டு ஜீரணிக்க முடியாம கோபிச்சுட்டு போறாங்க. இப்ப இத ஏசி போட்டு அபூபக்கர் உடனடியாக யூட்டர்ன் போட்டு, அச்சோ கொஞ்சம் முந்திட்டோமோ, கோபம் வாரது நியாயம், கூடுதலா தான் ஏசி போட்டோமோ என்று சொல்லிட்டு உடனடியாக ஈமான் அவரை பாதுகாக்குது பாருங்க. வந்து மன்னிப்பு கேட்கிறார். அபூபக்கர், உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஏதோ ஆத்திரத்துல அவசரம் பேசிட்டப்பா, என்ன மன்னிச்சிருப்பான்னு பின்னாடி போறாருங்க. அவரு மன்னிக்கல, வீட்டுக்கு போயிட்டு கதை ஒரே ஆட்டி தட்டான சத்தம். இப்ப வேற வழி இல்லை, ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்படிதான் ஏதோ 2 பேரும் பேசி அவர் பேச நானும் பேச, நான் 2 பேரும் கூட ஏசி போட்டேன், அவர் மனசு வந்துட்டு போல, மன்னிப்பு கேட்ட மன்னிக்காம போய்தான் மனுஷன் அப்படின்ட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திருப்பி உமருக்கு ஒரு எண்ணம் வருது, மன்னிப்பு கேட்டு மன்னிக்காம விட்டோமே, என்ன மனுஷன்டா நீ அப்படின்னு மனசுல சொல்லுது. அப்படியே வர்றாங்க. திருப்பி வீட்டை போய் பார்க்கறாங்க, வீட்டுல ஆளை காணோம். எப்படியும் ரசூலோட இருப்பாங்க என்ன ரசூலோட தேடி வர்றாங்க. அப்ப வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முகமெல்லாம் மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், எனக்காக அபூபக்கரை உங்களால் மன்னிக்க முடியாதா? நீங்கள் பொய்ப்படுத்திய போது அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தியவர், நீங்கள் என்னை விட்டு உதறிய போது அபூபக்கர் என்னோடு சேர்ந்து இருந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய இயற்கையான குணத்துக்கு உரம் போட்டு மாற்றினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். மனிதன் என்றால் அந்த இடத்துல அப்படி இருக்கும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், மௌலவின்னா இன்னும் வானத்தால் உழுந்தமா நினைக்க, மௌலவி தப்பு செய்யக்கூடாதுன்னு. மனிதன் என்றால் அவனுக்கு தப்பு இருக்கும், அதை திருத்திக் கொள்வன் தான் மனிதன். இயற்கையிலே அவன்கிட்ட பல தப்புகள் இருக்கும், தவறுகள் இருக்கும், அதை திருத்திக் கொள்ளும் அடிப்படை இஸ்லாம் அழகாக சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குல்லு ஐனின் ஜானியா, எல்லா கண்கள் விபச்சாரம் செய்யும். விதிவிலக்கு யாருக்கும் கிடையாது. சொல்லுவாங்க, அவர் யார் தெரியுமா, நிமிர்ந்ததெல்லாம் குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டார், பொய், அதெல்லாம் பொய். ரசூல் அடிப்படையா சொன்னார்கள், எல்லா கண்களும் விபச்சாரம் செய்யும் என்றார்கள். தப்பிக்க முடியுமா? எவனுக்கு விடுதலை கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப அங்க என்ன, கண்களா அடுத்த பொம்பளை பார்க்கறது பாவம். ஆனா இஸ்லாம் அதுக்கான சொல்யூஷன் அழகாக சொல்லி தரும். ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க பாருங்க, இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்துக்க, ஹைசுமா குன்த, நீ எந்த இடத்துல இருந்தா நீ அல்லாஹ் பயப்பட்டுக்க. ஏனென்றால் மனிதனுடைய இயற்கையான குணம் முதலில் பாவத்தை தான் செய்ய தூண்டும். எவனாக இருந்தாலும் சரிதான். ஒரு எடுத்துக்காட்டு வேணுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சுஜூத் செஞ்சாரா, போய் பழத்தை திருத்த தப்பு செஞ்சாரா? என்ன, மனிதன் இயற்கையான குணம் பாவத்தை முதலில் செய்ய தூண்டுவதுதான். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அதனாலதான் அந்த மாசூமீங்கள் நம்ம சொல்லுவோம், நபிமார்களை சேர்த்துக்குவோம். மாசூமீங்கள் அல்லாஹ் அவர்கள் நேரடியாக கொன்றுள்ள வச்சிருந்தான். என்றாலும் மனிதன் என்ற அடிப்படை சில தவறுகளை எல்லாம் ஏற்படுத்தி திருத்தினான். இந்த அபசவத்தவல்லா குர்ஆன் வருதா இல்லையா? அதே மாதிரி ஸைத் ரலியல்லாஹு விஷயத்துல குர்ஆன் சொல்லுதா இல்லையா? இப்படி அல்லாஹ் தஆலா மனிதன் என்ற அடிப்படையில் இயற்கையிலே அவனுக்கு சில தவறான குணங்களை கொடுத்து அல்லாஹ் ஈமான் என்ற உணர்வினர் பாதுகாக்கிறான். அவ்வளவுதான். அப்ப எனவே நமக்கிட்ட நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்கலாம், தப்பான பார்வைகள் இருக்கலாம், தப்பான எண்ணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு கஸீரன் மினல் ظن இன்ன பஅத ظن இஸ்ம். அப்ப மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்களில் அதிகமானது தவறான எண்ணம் தான். என்னை பத்தி நீங்க யோசிப்பீங்க, ஓ சொல்ற இவர் மட்டும் தெரியுதோ, அது இயற்கைங்க, மனுஷன் இயற்கை அதுதான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், உங்க எண்ணங்கள் என்ன பலது தவறா இருக்குது, அடுத்த யோசிக்காத, அடுத்த சிந்திக்காத என்று இஸ்லாம் நமக்கு உன்னுடைய இயற்கையான குணம் பாவத்தை தூண்டக்கூடியதாக இருந்தாலும் உன்னை நீ மாத்திக்க. இத்தகில்லா ஹைசுமா குந்த, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை நீ பயப்பட்டு கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, வ அத்பி ஸய்யத்தல் ஹஸனா தம்ஹா, நீ ஒரு பாவம் செய்தால் அதை தொடர்ந்து ஒரு நன்மை செய், அந்த பாவத்தை அந்த நன்மை அழித்து விடும். மனிதர்களே சிறந்தவன் நற்குணம் கொண்டவன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட குணம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லலையே. மனிதர்கள் சிறந்தவன் நற்குணம் கொண்டவன் என்றால் அவன் தன்னை தான் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
கோபப்படும் போது தன் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்ய தூண்டும் போது அதிலிருந்து தான் அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேட வேண்டும். நம்ம எல்லாம் ரிவெஞ்ச் எடுப்போம். நமக்குள்ள உள்ள குணம் என்ன தெரியுங்களா? ரிவெஞ்ச் எடுக்கிறது. நீ செஞ்சா நான் செய்யாம விட மாட்டேன். நமக்கு உறவுக்கு கூட நம்ம சொல்லிக் கொள்வோம், நீ வந்தா தான் நான் வருவேன், நீ கூப்பிட்டா தான் நானும் உன்னை கூப்பிடுவேன் என்று நம்ம உறவுக்கு வைக்கிறோமே, அப்படிலாம் உறவுக்கு வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வந்தால் வருவேன், தந்தால் தருவேன், பேசினால் பேசுவேன் எடுப்பது உறவல்ல. உன்னை துண்டித்தாலும் நீ விடாமல் அவனோடு ஒட்டிக் கொள்வதுதான் உறவு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நமக்கிட்ட ஓவர் ரிவெஞ்ச் தானே. நம்ம எல்லாமே ரிவெஞ்ச் தான் எடுப்போம். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் ரிவெஞ்ச் தான் எல்லாத்தையும். இஸ்லாம் அதை விட்டு உன்னை வெளியாக்கிது, அப்படிலாம் எடுக்காத, மன்னித்து வாழப்பாரு என்று இஸ்லாம் மனிதனுடைய இயற்கையான எல்லா விதமான குணங்களையும் புடம் போட்டு பாதுகாக்கிறது. மேலும் இஸ்லாம் ஒரு செய்தி என்ன சொல்ல தெரியுமா? 4 பேர் கூட்டமா இருக்கிறோம், நம்மள ஒருத்தன் பலவீனமா இருப்பான், அவனை கூப்பிடு வச்சுட்டு நம்ம நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்கிறது. அவனுடைய தோற்றத்தை வச்சு, அவருடைய பொருளாதாரத்தை வச்சு, அவனுடைய ஏதோ அவங்க குடும்பத்தை வச்சு நக்கலா பேசுவோமா இல்லையா? நையாண்டியா கதைப்போமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 4 பேருக்கு மத்தியில் ஒருத்தனை ஒருத்தன் ஜோக்கடிச்சு அவன் மனசை நோகடித்தால் ஜோக்கடிச்சவன் நாசமா போகட்டும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு நடக்குதா இல்லையா நம்ம சமூகத்துக்கு மத்தியில? அப்ப இஸ்லாம் இயற்கையான குணம், அடுத்தவனை சீண்டி பார்த்து அவன் மனசு நோகொண்டவன் சிரிக்கிற குணம் இயற்கையானது. இப்ப நம்ம பிள்ளையா கூட இருக்கட்டுமங்க, நம்ம புள்ள அழும், அந்த அழுகை வந்து ரசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அந்த புள்ள அழுகுதை பார்க்கறது நமக்கு ஒரு சந்தோஷம் கொண்டிருக்கு, அது இயற்கையான குணம். ஆனா அந்த புள்ள ஓவர் அளவுல தூக்கிடுவோம், அது பாசத்தில் வர்ற குணம். அப்ப எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன இயற்கையான எல்லா விதமான கெட்ட குணங்களையும் நீ இல்லாமல் ஆக்க வேண்டும், நீ அதுல இருந்து உன்னை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகிய முறையை வழிகாட்டுகிறது. அப்ப எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நமக்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளில் முக்கியமான ஒரு கெட்ட பண்பு என்ன தெரியுமா? இஸ்லாம் ஒன்றை சொல்லியிருக்கும், அதுக்கு ஒப்போசிட்டாக நாங்க அதை கிரியேட் பண்ணுவோம். இஸ்லாம் ஒன்றை வழிகாட்டி இருக்கும், நாங்க ஒன்றுக்கு வேறு வித்தியாசமா கிரியேட் பண்ணிட்டு அதுதான் இஸ்லாம் ஆக்கிடுவோம். அதுதான் இஸ்லாம். உதாரணமாக சொல்ல போனால், ஒவ்வொரு இயக்கங்கள் இருக்குது இல்லையா? இயக்கங்கள் என்றாலே இஸ்லாம் ஒதுக்கி தள்ளியது. எந்த இயக்கத்தையும் இஸ்லாம் மனம் வந்து ஏற்றுக்கொண்டது கிடையாது. நீங்க எந்த பெயரை சொன்னாலும் அந்த இயக்கம் எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இயக்கங்கள் எடுத்து நலவும் இருக்கும் கெடுதியும் இருக்கும், இறுதியில் நரகத்தில் தள்ளிவிடும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்துவிட்டு, நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படி வாழ்ந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்கள்? யாருடைய மனசை நோகடிச்சு வாழல, தன்னுடைய இயக்கத்துக்காக வேண்டி அடுத்த இயக்கத்தை தாக்கி பேசல. நடக்குதா இல்லை? இன்றைக்கு தன்னுடைய இயக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு அடுத்த மானத்தில கை வைக்கிறோமா இல்லையா? தன்னுடைய விட்டு விலகி வைத்தான் என்பதற்காண்டி அவனுக்கு ஃபத்வா கொடுக்க முஸ்ரிக்கு முர்தத்து காபில் ஃபத்வா கொடுக்கிறோமா இல்லையா? முதல்ல நீ ஜெனுவினான்னு பாருப்பா. உன் கொள்கைக்கு நீ ஜெனுவின் அவனை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி முத்திர குத்தினதான் என்ன? அடுத்தவனை குறை சொல்வதற்கு நீ யாருன்னு கேட்ட கேள்வி மார்க்கம் தான் இஸ்லாம். நீ எவனாக இருந்தாலும் அடுத்தவனை குறை சொல்லாத, அடுத்தவனை சீண்டி பார்க்காத, அடுத்த விவகாரத்தில் நீ மூக்கு நுழைக்காத. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. மனிதர்களிலேயே மிக உன்னதமான மனிதன் யார் தெரியுமா? அடுத்தவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான், அந்த வீட்ல எப்படி சத்தம் வருதுன்றெல்லாம் விசாரிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். நம்ம அப்படியா இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப எனவே மனிதனுடைய இயற்கையான குணத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட சில மஜ்லிஸ்கள் நண்பர்கள் தான் போனா அதெல்லாம் அப்படி அந்த அரசியல் இந்த இது பேசிட்டு இருப்பான். உடனடியாக என்ன செய்வான் சொன்னார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வைதா சமிஉல் லகுவ, அவர்கள் கெட்ட அவசியமற்ற பேச்சுக்களை செவிமடுத்தால் அஅரது அன்ஹு, அதை விட்டு ஒதுங்கி விடுவார்கள், அதை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும். இன்றைக்கு சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள், மிக கேவலமாக கேவலப்படுத்துகிறார்கள். கிட்டத்தில் மௌல் சுபஹா, அதாவது மீலாது நபிலா கொண்டாடலாம் ஒரு விவாதம் நடந்துச்சு நமக்குள்ள. அந்த விவாதத்துல சத்தியத்தை எடுத்து சொல்றோம், அதுல இருந்து அவங்க நல்லவன் ஆகிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரையே கேவலப்படுத்தி நம்ம மீது மிகப்பெரிய அபாண்டத்தை தூக்கி போடுகிறார்கள். நஅூது பில்லாஹி மின்ஹா.
அல்லாஹ்வுடைய தூதர் உயிரை விட மேலாக நேசிக்கவர் சொல்லக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத எதுவும் மார்க்கம் இல்லை என்று மார்க்கத்தை முழுமையாக சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சைப்படுத்தியதாக அவர்கள் சார்பு இல்லை என்பதற்காக வேண்டி சமூகத்துக்கு மத்தியில தப்பான கருத்துக்களை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சொல்வார்கள், வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், நீ செய்த செயல் உனக்கு, நான் செய்த செயல் எனக்கு, சலாமுன் அலைக்கும், சத்தியத்தை தெளிவாக சொல்வது எங்கள் கொள்கை சொல்லிவிட்டோம், லா நபுதகில் ஜாஹிலீன், உங்களுக்கு எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது போன்றுவாங்க, உனக்கு எனக்கு எந்த தேவையும் கிடையாது, சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டோம், மீலாது நபிகளா இஸ்லாத்தில் இல்லை செய்யாதீர்கள், சொல்வது கடமை சொல்லிவிட்டோம், அதுக்கு பின்னாடி மாமா மச்சான் உறவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? வல்லதீன அவர்கள் யார் என்றால் லா யஷ்ஹதுன ஸூர், பொய் சாட்சியங்களுக்கு உடந்தையாக போக மாட்டார்கள். ஒரு நண்பன் தப்பு செய்யறான், நண்பன் தானே அப்படின்னு போகக்கூடாது, அவனுக்கு எகேன்ஸ்டா நீ நிக்கணும், அவனை திருத்தணும். இன்றைக்கு தப்பு செய்யறவனை காட்டி கொடுக்காமல் அவனுக்கு நாங்களாக பாதுகாக்கிறோம் பாருங்க, இதுதான் நட்புல முதல் துரோகம். அதுதான். அப்ப எனவே நட்பு என்பது இயற்கையாக இருந்தாலும் ஈமானோடு உள்ள நட்பு தான் மறுமையில் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாரு தப்பு செய்தாலும் ஆமா இவர் தப்பு செஞ்சாரு என்று சாட்சி சொல்ல பின்வாங்க கூடாது. அதே சமயம் நம்ம பழி வாங்குற நோக்கத்தோடு எதையும் நடத்திவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஏதாவது அசிங்கமான தேவையில்லாத ஒரு நிகழ்வுக்குரிய இடத்தை கண்டால் மர்ரு கிராமா, கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு பேசிடுவாங்க. அதுக்கு என்ன செய்ய, நண்பன் கல்யாணம், என்ன செய்ய தங்கச்சி கல்யாணம், மியூசிக் இருக்கும், சீதனம் இருக்கும், எல்லா விதமான ஆடல் பாடலும் இருக்கும், என்ன செய்ய கையை கட்டிட்டாங்க, பாப்பா கண்ணு கையை கட்டிட்டாகலாம், வெக்கம் இல்ல. அதான் அல்லாஹ் சொல்லிட்டானே, வைதா மர்ரு பில்லஹவி மர்ரு கிராமா, அந்த இடத்துல சத்தியம் இல்லையா, அந்த இடத்துல இஸ்லாம் இல்லையா, அந்த இடத்துல ஒதுங்கி பேசிரு, அதுதான் உன் ஈமானுக்கு சேஃப்டின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. அப்ப எனவே ஈமானிய அடிப்படை உணர்வு எப்படி? தவறுகள் இருந்து உன்னை வெளியேற்றும், எந்த குணம் இருந்தாலும் உன்னை வெளியேற்றும், எந்த பண்பு இருந்தாலும் உன்னை வெளியேற்றும், நீ நல்லவனாக மாற்றும் இஸ்லாம். எனவே உலகத்தினுடைய கொள்கை, உலகத்தினுடைய பண்பாடுகளை விட்டு ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய ஒன்றுதான் இஸ்லாம். எனவே மனிதனுடைய இயற்கையான பண்புகளில் இருந்து அவனை மனிதனாக ஈமானிய உணர்வோடு மாற்றிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எந்த இஸ்லாத்தை, எந்த கொள்கை அல்லாஹ் தந்து பாதுகாத்திருக்கிறானோ அந்த கொள்கை இருக்கக்கூடிய நாம் 5 நேர தொழக்கூடியவர்களாக, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக, நோயாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, விதவைகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, ஏழைகளை வளர்க்கக்கூடியவர்களாக, அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்களாக, ஹராம் ஹலால் பேணில் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய இயற்கையான குணத்தை விட்டு ஈமான் பாதுகாத்து விட்டது என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட நன்மக்களோடு அல்லாஹ் நம் அனைவரை ஒன்று சேர்ப்பானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.